கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அநேகருக்கு அநேகருடைய ஜெபங்கள் தேவைப்படுது. ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்பது அவசியமான காரியம். ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்திலே தாங்கணும். உபவாசம் போட்டு கூட ஜெபம் பண்ணலாம். எல்லா உதவியும் செய்யலாம், தவறல்ல. ஆனால் ஒரு நீதிமான் எதனால் பிழைப்பான் என்று சொன்னால், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தனக்குள் எந்த அளவு விசுவாசம் இருக்கிறதோ அந்த அளவுதான் நீதிமானுடைய வளர்ச்சி இருக்கும். எந்த அளவு விசுவாசம் இருக்கிறதோ அந்த அளவு தான் ஒரு மனிதன் நீதிமானாக இருக்க முடியும். விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைக்க முடியும். தனக்குள்ளே வேர் கொண்டவர்களாக, தனக்குள்ளே அந்த பூமியின் நீர் சத்து, தனக்கு தேவையான போதுமான சத்துக்களை பூமியிலிருந்து இழுத்து கொள்ளத்தக்கதாக வேர் பிடித்த மரம் எதுவோ, அந்த மரம், வேர் பிடித்த மரம் எங்கே நாட்டப்பட்டு இருக்கணும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்டிருக்கணும். நீர் ஊற்றுகளை அது பிடித்திருக்க வேண்டும், தொட்டு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த மரம் ஓங்கி வளர முடியும், நல்ல கனிகளை கொடுக்க முடியும். ஒரு மனிதன் சமாதானமாய் நல்ல விதமாக ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால், தன் விசுவாசத்தினாலே, முதலாவது தனக்குள்ளே விசுவாசம் இருக்கணும். தனக்குள்ளே விசுவாசம். ஒரு ஊழியக்கார் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கார், எத்தனை பேருக்கு அனுப்பினார் தெரியல. அவருக்கு அனுப்பின ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் ஒருத்தர், அது எனக்கு அனுப்பியிருக்கார். மகனுக்கு கல்யாணம், அதனால் உதவி செய்ய முடிஞ்சவங்களாம் உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுறவங்களாம் ஜெபம் பண்ணுங்க. அப்போ நம்முடைய விசுவாசம் யாரை சார்ந்திருக்கிறது? தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் அவர் கேட்டது அவருடைய விசுவாசம், அவரவருடைய விசுவாச அளவின்படி அது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய விசுவாசம் முற்றிலும் தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்திலே வேர் பிடித்தவர்களாக, சத்தியத்திலே வேரூன்றி நாம் ஓங்கி வளர்கிறவர்களாக. வெளியில் பார்க்கும்போது செழிப்பாக தெரியும், உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறது, நம்முடைய வேர் எப்படி இருக்கிறது. இப்போ இந்த மரத்துக்கெல்லாம் வேர் கிடையாது, ஆனால் பார்க்க எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். அதுக்கு வேரே கிடையாது. ஏன்? அதுக்கு ஜீவனே இல்லை, அதனால் அதுக்கு வேர் கிடையாது. பிளாஸ்டிக் மரங்களுக்கு ஜீவன் கிடையாது, அதனால் வேர் தேவையில்லை. அந்த மரம் அதற்கு மேல் வளராது. ஒருவேளை சில காலங்கள் செல்லும் பொழுது அது தன்னுடைய தன்மையை இழந்து போகலாம், அது வெளுத்து போகலாம், அது வளராது. ஆனால் வேர் பிடித்த ஒரு மரமானது நாளுக்கு நாள் செழித்து கொண்டே இருக்கும், அது ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மரம் என்னவோ அது தன்னுடைய கனியை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ வேர் பிடிக்காத ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை அலங்கரிச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி அலங்கரிச்சுட்டு வாருங்க. இந்த மரத்துக்கு உயிர் கிடையாது, இந்த மரத்துக்கு வேரும் கிடையாது, ஆனால் பச்சையாக செழிப்பாக இருக்குது. இந்த மரம் எப்படி அலங்கரிச்சிருக்கு பாருங்கள், பார்க்க நல்லா இருக்குது. இதை கடைசியில் வைக்காமல் முன்னால் வைக்கிற அளவுக்கு, எல்லாருக்கும் முன்மாதிரியாக முன்னால் கொண்டு வைக்கிற அளவுக்கு அது பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் அதுக்குள்ள ஜீவன் கிடையாது, வேறு கிடையாது. இது இனி வளராது. இது போன்ற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர், நம்மில் எத்தனை பேர் இதுபோல் இருக்கிறோம்? சொல்கிற சத்தியத்தை, வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எத்தனை பேருக்கு இருக்குது? சொல்லுகிற வசனங்கள், வார்த்தைகளை குறித்து முறுமுறுக்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ளணும். சத்திய வசனங்கள், வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நாள் ஆராதனையில் ஒரு ஆவியே இல்லை, அபிஷேகம் மந்தமாக காணப்பட்டுச்சு. அப்போ என்ன சொன்னேன்? இங்கே உட்காந்து எதையோ நினச்சிட்ருக்கீங்க. இங்கே உட்காந்து எதையோ நினச்சிட்ருக்கிறவங்க
அந்த வேலைக்கே போயிடலாம், இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன மறுபடியும் நான் அதை உறுதிப்படுத்துகிறேன். இங்கே வந்து ஆராதனைக்கு வர்றவங்க ஆராதனையிலே ஒருமனப்படுகிறவர்கள் தான் ஆராதனைக்கு வர வேண்டும். அப்போ தான் நீங்கள் ஆராதனைக்கு வர்றதில் அர்த்தம் உண்டு. ஆராதனைக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். வந்து உட்காந்து எங்கேயோ சிந்திச்சிட்டு இருந்து இருக்கிறவங்களுடைய அபிஷேகத்தையும் கெடுக்கக்கூடாது. நம்ம ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பான். அப்போ வேர் கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால், சத்தியத்திலே வேர் கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் செழிப்புள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய கவனம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கிறதாய் காணப்படும், தேவனை கனம் பண்ணுறதாய் காணப்படும். வார்த்தைகளினால் மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு செய்தியிலும் தேவனை கனம் பண்ணுறதாய் காணப்பட முடியும். அப்போ வேர் பிடித்திருந்தால் அந்த மரம் ஜீவனுள்ளதாக இருக்கும். ஜீவனுள்ள மரத்தைத்தான் அந்த தோட்டத்தின் எஜமான் தொடர்ந்து கவனிப்பார். வேர் பிடிக்காத பட்டு போன மரமாக இருந்தால் விறகுக்கு விலை பேசுவாங்க. வெட்டி அடுக்கி வச்சுருக்கோம் வேப்ப மரம், ஏன் காஞ்சிருச்சு, இனி அது எதுக்கு, அடுப்புக்கு எரிக்க தான். ஜீவனில்லாத கிறிஸ்தவர்கள், வேர் பிடிக்காத கிறிஸ்தவர்கள், பிரயோஜனமில்லை விசுவாசமில்லாத கிறிஸ்தவர்கள் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அநேகருடைய ஜெபம் நம்மை தாங்கும். புத்திசாலித்தனம் என்னவென்று சொன்னால், நமக்காக ஜெபம் பண்ணுகிறதற்கு அதிகமான பேரை நியமித்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். ஆனால் நமக்குள்ளே விசுவாசம் இருக்கணும். எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணினாலும் நாம் எதனால் பிழைப்போம் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தினாலே. யாருன்னே தெரில, பெங்களூர்லேருந்து ஒரு ஊழியக்கார் ஜெபம் பண்ணார். இந்த மாதிரி அந்த கால் சுகரில் அழுகி போய் அதை ஃபோட்டோ எடுத்தும் போட்டிருந்தார். இன்னொரு ஊழியக்கார்ட்ட சொன்னேன் இந்த மாதிரின்னு. அது அவரோட காலம் இல்லை இன்னொருத்தர் காலம் தெரியலன்னு இப்படி சொன்னார். இப்படி கொலை போடுற ஆளும் உண்டு. நிஜமாகவே அவருடைய காலம் இன்னொரு காலம் தெரியலை. 5500 எவ்வளோ சொன்னார், ஒரு இன்ஜெக்ஷன் அவ்வளோ சொல்கிறாங்க ஐயா. சரி, நான் வேணால் ஒரு ஊசிக்கு காசு கொடுக்குறேன் சொல்லி அவருடைய நம்பருக்கு அந்த காசை கொடுத்தோம். மறுபடியும் திட்டினேன். நல்லா, என்ன பாஸ்டர்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஊராக ஒருத்தர்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தால் நீங்கள் என்னத்தை போதிக்க போகிறீங்க, விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள தெரியலன்னு நீங்கள் சபை மக்களுக்கு என்னத்தை விசுவாசிக்க போகிறீங்கன்னு ஒரு நாள் சத்தம் போட்டால் அதோடு சரி. அதுக்கப்புறம் அப்பவும் போராடுறாரு. எதாவது பார்த்து செய்யுங்க, நாங்கள்லாம் ஆண்டவரை நம்பி தான் இருக்கோம், நீங்களும் ஆண்டவர் முகத்தை பாருங்கன்னு சொல்லியாச்சு. ஏதாவது ஒன்று அதே வேலை. என்ன காரணம்? விசுவாசத்தினால், தன் விசுவாசத்தினாலே. ஒரு மனிதன் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலே விசுவாசத்தில் பூரணப்படணும். ஒரு நீதிமான் எதனால் பிழைப்பான் என்று சொன்னால், தன் விசுவாசத்தினால். அநேகர் ஜெபம் பண்ணினாலும் நமக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தால் தான் அது கிரியை செய்யும். எவ்வளோ பேர் ரெக்கமெண்ட் பண்ணாலும் நமக்கு தகுதி இல்லைன்னா அந்த பதவி கிடைக்காது. அதுபோல் நாம் நீதிமான் என்ற ஸ்தானத்தில் இல்லை என்று சொன்னால் எத்தனை பேர் போராடினாலும் அது நமக்கு கிடைக்காது. நீதிமான் தன் விசுவாசத்தினால் தனக்குள்ளே சத்திய வசனமாகிய ஜீவ ஊற்று நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அது ஓங்கி வேர் பிடித்து வளரும். அதனால்தான் பிழைக்க முடியும். தன் விசுவாசத்தினாலே, அந்த இடத்துல தன் விசுவாசத்தினாலே என்று சொல்லக்கூடியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு நீதிமான் விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் இந்த நீதிமான் மற்றவர்களுக்கு சுமையாக இருக்க மாட்டாங்க. இந்த நீதிமான் என்று வேதத்தின்படியான நீதிமானாய் ஒரு நபர் இருந்தால் இந்த நபர்கள் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலாயிலும் பிரயோஜனமாக இருப்பாங்க. முடிந்தால் வசதி இருந்தால் உதவி செய்வாங்க, இல்லை ஜெபத்தினால் உதவி செய்வாங்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படியாக ஜெபம் பண்ணுவாங்க, அல்லது ரகசியங்களை வெளிப்படுத்துவாங்க. ரகசியங்களை வெளிப்படுத்தினா எப்படி வெளிப்படுத்துவாங்க? எவ்வளவோ காரியங்களை வெளிப்படுத்துவார். எங்கேயோ இருக்கிற ஊழியக்காரர், அவருக்கு என்ன கண்டா பிடிக்காது, அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்,
அவரை பற்றி தான் பேசிட்டேன், அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அவருக்கு இந்த வலது காலில் முழங்கால் இங்கே பாதத்துக்கு மேலே கெண்டைக்கால்னு சொல்லுவாங்க. இந்த கெண்டைக்காலுக்கு மேலுள்ள எலும்பில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. பாவம் வேதனையோடு இருக்கார். வெளிப்பாடுன்னா என்ன? நம்மளாக கற்பனை பண்ணிக்கிட்டு மனக்கண் முன்னாடி நிறுத்திக்கிட்டு ஜெபம் பண்ணுறது அது நல்ல விஷயம், அது எதிர்பார்ப்பு. அது வெளிப்பாடு கிடையாது, தரிசனம் கிடையாது. தரிசனம் என்பது தேவன் காண்பிப்பது. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை கண்டு சொன்னது. மின்சாரம் தாக்கி இறந்து போகிறான், வாகனத்தில் கடும் வேகத்தோடு வந்து 2 செவுத்தை உடைச்சி கீழே போய் 3வது செவத்தை உடைச்சி அங்கே போய் நொறுங்கி அங்கே தண்ணீரில் ரத்தம் கரைஞ்சி ஓடுனதை பார்த்ததுனால தான் தீர்க்க தரிசனம் சொன்னோம். விபத்துக்கள் நிறையா வரும். எவ்வளோ தீர்க்க தரிசனம். தரிசனம் என்பது வேறு, நம்முடைய கற்பனை என்பது வேறு. என்ன நினைக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் வேணும், ஒரு கற்பனை பண்ணி வச்சுட்டு இதுதான் என்னுடைய தரிசனம்னு சொல்கிறாங்க. அது தரிசனம் அல்ல, நம்முடைய விருப்பம். நீங்கள் நீதிமானாக இருந்தால் நீதிமானுடைய மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். அதுவல்ல தரிசனம். அவர் நமக்கு காண்பிக்கிறது தான் தரிசனம். அவருக்கு என்னை கண்டா பிடிக்காதனால அவருடைய நம்பரையோ அவர் இதோ நான் கொடுக்கலை. நான் இப்படி சொன்னேன்னு சொன்னால் இன்னும் கோச்சுக்குவாரா இல்லை வெளிப்பாடு கிடச்சிருச்சுங்கிறதுக்காக அவமானப்படுவாரது இல்லை. அவ்வளவு நான் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கலாங்கனால அவ்வளோ அவமானப்பட்டார். நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் அழைக்க நம்ம விருப்பம். ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம அவங்க அழைச்சா நாளைக்கு அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு நம்ம போக முடியாது. அந்த வீட்டில் ஒரு 3 திருமணம்னா 6 நிகழ்ச்சி நடைபெறும் நிச்சயதார்த்தோடு. அப்போ 6 முறை நம்ம இருந்து ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண முடியாது. இதனால் இவருக்கு பத்திரிக்கை கொடுக்கல. அது பெரிய கௌரவ குறைச்சி பெரிய அவமானமாக நினச்சி புலம்பி இருந்திருக்கார். எங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கலன்னா சந்தோஷப்படும். ஒரு அலைச்சல் மிச்சம், அப்பா இப்போ தூரம் போக வேண்டிய ஒரு அலைச்சல் மிச்சம் அப்படின்னு சந்தோஷப்படுவோம். அவசியமாக வரணும்னு ரொம்ப கனம் பண்ணி கொடுக்குற அழைப்புக்கு போவோம். முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாமல் வர்றது தான் அதிகம். ஏன்னா அது அப்படி சூழ்நிலை. ஒரு அம்மா கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் எந்த கல்யாணத்துக்கு சாப்பிட்ற மாதிரி போகிறது கிடையாது. போனோன்னே காரியம் முடிஞ்சு நான் பாட்டு கிளம்பி வந்துடுவேன். கையோடு பிடிச்சி கொண்டு போய் பந்தியில் விட்டால் தான் சாப்பிடுவேன். எல்லாம் செய்யும். இந்த அம்மா கல்யாணத்துக்கு சாப்பிடணுன்னே நினச்சி சாப்பாடு டைம் போனேன். சாக்கொள்ளி தான் இருக்காங்க. சாப்பிட வந்தால் பொண்ணு கல்யாணத்துக்கு சரி போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி 12 மணி சுமார் சாப்பாடு நேரத்துக்கு போனேன். சரி செய்ய வேண்டியதை செஞ்சோம். அண்ணன் சாப்பிடுங்கண்ணா நினச்சி எங்கே சாப்பிடணும்னு சொல்லி கேட்டால் சிரிச்சுது. ஏன்னா சாப்பாடு இல்லை, தீர்ந்து போச்சு கல்யாணத்தில். அந்த கல்யாணத்துக்கு தான் சாப்பிட்றதுக்காகவே போனேன். அவங்க கஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்டு கணவனால் படாத பாடுபட்டு கணவன் இறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஓரளவுக்கு வர்றாங்க. அந்த சாப்பாட்டை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அந்த சாப்பாட்டை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் போன ஒரு கல்யாணம் தான். வேறு எந்த கல்யாணம் சாப்பிடணுங்கிறதுக்காக போகல. கலந்து கொள்ளவும் ஜெபம்னு அப்படி தான் போயிருக்கோம். அப்போ பத்திரிக்கை கொடுக்கலான்னு அவ்வளோ அவமானப்பட்டார். இப்போ அவரை பற்றி நான் எப்படி வெளிப்பாடு சொல்கிறது? பேசிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த இடத்துல அவருக்கு பிரச்சனை. ஆமாம், அது ஏற்கனவே அடிபட்ட கால ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அப்போ வெளிப்பாடு என்பது என்ன? தரிசனங்கள் என்பது என்ன? நம்முடைய விருப்பங்கள் என்பது என்ன? அப்போ தேவன் யாருக்கு தேவன் காரியங்களை வெளிப்படுத்துவார்? எல்லாருமே ஆண்டவரோடு வாழ்கிறதா தான் நினச்சிட்ருக்கோம். தேவன் யாருக்கு காரியங்கள் வெளிப்படுத்துவார்? இப்போ நிறையா விஷயத்த சொல்கிறேன். இதை யாரெல்லாம் கேட்குறீங்க? இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க தான் கேட்குறீங்க. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது யாருக்கு கேட்கும்? அவரோடு சமீபமாக இருக்கிறவங்களுக்கு தான் கேட்கும். அவர் அநேக விஷயங்களை சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். என்ன சொன்னார்? என் ஊழியக்காரன் தீர்க்கதரிசனம் சொல்லுவான், தீர்க்கதரிசனம் சொல்லுவான்னா சொன்னாங்க. வாலிபர் மூப்பர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, தரிசனங்களை காண்பாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் தீர்க்கதரிசனம் சொல்லணும். சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஏன்னா கடினமாக சில இடத்துல பேசிடுறோம். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கீங்க, யாரோ ஒருத்தர் தீர்க்கதரிசனமாக சொன்னீங்கன்னா கர்த்தருடைய கணக்கில் தப்பாக ஏறிச்சு நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். தீர்க்க தரிசன வரத்தை
நாடுங்கள்னு தான் சொல்லியிருக்கு. எல்லாரும் அதை பெற்றுக்கொள்வது நல்லது. நாம் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் இந்த பூமியிலே நாம் சுகமாய் வாழ வேண்டும், ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இம்மையிலே நம்முடைய விசுவாசம் நம்மை வாழ வைக்கும். ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கிடைச்சதுன்னா அந்த அந்த உத்தியோகம் நம்மளை வாழ வைக்குது இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. கொரோனா வந்துச்சு, எல்லாம் முடங்கி கிடந்தாங்க, பட்டினி சாவெல்லாம் நடந்தது, வியாதியின் சாவெல்லாம் நடந்தது. ஆனால் அரசு ஊழியர்கள் எப்பொழுதும் போல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்? அவர்கள் அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. சொல்கிறது புரியுதா? விசுவாசம் என்ற இந்த ஸ்தானத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா எந்த காலத்திலும் நாம் வாழ்வோம். விசுவாசம் என்பது கர்த்தர் மேலே இருக்கணும். கர்த்தர் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகள் மேலே, ஊழியக்காரர் மேலே இருக்கணும். ஒரு ஜெப விண்ணப்பம் கொடுக்குறோன்னா கர்த்தர் கொடுப்பார்னு நினச்சி தான் ஜெப விண்ணப்பம் கொடுக்கணும். பிரச்சனை, பிசாசு போராட்டம், வேதனை இதெல்லாம் போகணுன்னு சொன்னால் இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணால் கர்த்தர் சுகம் கொடுப்பார், கர்த்தர் சுகம் கொடுப்பார் என்று ஆண்டவரை அடிப்படையாக வச்சு அவரை தான் நம்பணும். அவர் கொடுக்கலன்னா ஒருத்தராலையும் கொடுக்க முடியாது. அவர் தான் கொடுக்குறார். தன் விசுவாசத்தினாலே நமக்குள்ளே ஊறுகிற அந்த ஜீவன் நீர் ஊற்று இம்மையிலே நம்மை வாழ வைக்கும். மரணத்திற்கு பிறகு அது மெய்யான விசுவாசமாக இருக்கும் என்று சொன்னால் அங்கே அழைத்து செல்லும், அங்கேயும் நாம் வாழ்வோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரிடத்திலும் விசுவாசம் இல்லை, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. விசுவாசம் ஒரு நபருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவருடைய போதகமே வேறு மாதிரி இருக்கும். போதகம் பூமியை சார்ந்ததாகவோ, பூமியிலே கட்டப்பட வேண்டிய கட்டடங்களை சார்ந்ததாகவோ, தனக்கு தேவையான வாகனங்களை சார்ந்ததாகவோ, அல்லது கிறிஸ்மஸ் சிறப்பாக கொண்டாடணும், புது ஒரு இடத்தை சிறப்பாக கொண்டாடணும் என்று சார்ந்ததாகவோ இருக்காது. அவருடைய பிரசங்கங்கள்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நித்திய ஜீவனை குறித்து, சத்தியத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து கடிந்து கொள்ளுதலாக இருக்கும். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சத்திய வசனங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும், கீழ்ப்படிதல் இருக்கணும், வெளிப்பாடுகளுக்கு கீழ்ப்படியணும், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும். சத்திய வசனத்தை குறித்து பிரசங்கம் வருகிறது என்று சொன்னால் இந்த பிரசங்க வசனங்களை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளணும். பிரசங்கம் யார் எப்படி வேணாலும் சொல்லலாம். தாய் சபைன்னு பலமுறை பலரும் சொல்லி கேட்டிருக்கோம். ஆனால் சரியான ஆதாரத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இருக்கா என்ன எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல. தாய் சபைக்கு தான் வரணும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாய் சபை என்பதனுடைய பொருளை எனக்கு புரிந்து கொள்ள முடியல. தொப்புள் கொடி நறுக்கப்படலன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த அம்மாவுக்கு பிறந்தவன் தொப்புள் கொடி நறுக்கப்பட்டு விடுபடணும் முதல்ல. அது எந்த சபையை குறித்து சொல்லப்படுகிறது? அந்த சபை வழியாக பிறக்கப்பட்டவர்கள் ஒருவேளை அந்த சபையில் தொப்புள் நறுக்கப்பட்டு வெளியில் வரணும். பிறக்க வேண்டிய தாய் யார்? நம்ம எல்லாரையும் பெற்றெடுத்தவர் சிலுவையிலே படாத பாடுபட்டு ஒரு பிரசவ வேதனை காட்டிலும் பல 1000 மடங்கான வேதனையை பெற்று நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாம் சிலுவை மரத்திலே பெற்றெடுத்தார். சிலுவையிலே அந்த பாடுபட்டு நம்மை பெற்றெடுத்தார். அவர்தான் நம்மை பெற்றெடுத்தவர். அவர்தான் நமக்கு தகப்பனும் தாயும். பூமியிலே உள்ள தாய் தற்காலிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள். ஒருவேளை வெறுத்துருவாங்க, இல்லை நம்மை விட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய தாயும் தகப்பனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு நிரந்தரமானவர். இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் நான் மனிதனாக இன்றைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். 87வது வருஷம் ஜனவரி மாதமே செத்து போயிருப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து இருந்ததுனால என்னை தேடி வந்து என்னை தொட்டு
அபிஷேகித்து என்னுடைய குணங்களையெல்லாம் மாற்றி நடை குணாதிசயத்திலே மாற்றம். இங்கே ட்ரைனிங் வந்து 6 மாதம் கழித்து போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு பையன் ஏற்று மாதிரி உட்காந்து என்னையே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டே இருந்து வந்தோடனே, சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிறான். அப்படி ஒரு மாற்றம். சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஏன் நான் கம்பவுண்டரியா? அலெக்ஸ் கம்பவுண்டர் நீங்களா? அடையாளமே தெரியல, அப்படியே மாறிட்டீங்கன்னா. நல்லா தெரிஞ்ச பையன். அப்போ எல்லாவற்றிலும் மாற்றம் எதனால் வந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறபடியினாலும், இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்து என்னை ரட்சித்து என்னை மாற்றினபடியினாலும் என்னிடத்தில் வித்தியாசம், வேறு குணாதிசயங்கள் மாறிப்போனது. அது மாத்திரமல்ல, என்னுடைய வேலையை செய், இப்படிப்பட்ட கிருபைகளை வைத்துக்கொள், இந்த கிருபைகளை வைத்து என் நாமத்தை சொல்லு, நீ வேலையை செய் என்று கொடுத்திருக்கிறார். எத்தனை விதமான வியாதி போயிருக்கு என்று எனக்கு நினைவில் இல்லை. எத்தனையோ கேன்சர், குறிப்பிட்ட அளவு ஒரு 5-6 பேர். ஒரே ஒரு பிறவி சப்பானி நடந்திருக்கிறான். ஒரு பிறவி சப்பானி. இவ்வளோ எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஏன்னா என் ஊழியத்தை செய்யி, இந்த அதை வச்சுக்கோ. சில கம்பெனிலெலாம் பாருங்கள், வண்டி கொடுப்பாங்க. மலேசியாவில் ஒரு பொண்ணு எத்தனையோ வருஷம் அந்த ப்ரொமோஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. போனப்போ ஜெபம் பண்ண சொல்லிச்சு, ஜெபம் பண்ணோம். அடுத்த நாள் சாயங்காலம் வந்து எல்லோரும் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட. என்னன்னு சொன்னால், இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டு, நேற்று நீங்கள் ஜெபம் பண்ணீங்கயா, அந்த ப்ரொமோஷன் எனக்கு வந்துருச்சு. கம்பெனியில் எனக்கு கார் கொடுத்துருக்காங்க, எனக்கு செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க, சிம்மு கொடுத்துருக்காங்க. இந்த சிம்மை கம்பெனிலே ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க, அந்த காருக்கு கம்பெனிலே பெட்ரோல் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு நாள் ஜெபம் அவங்களுக்கு நம்ம தான் ஏன்னா இவ்வளோ ஃபோட்டோ எடுத்தாங்க அங்கே. அதோடு நான் எடுக்கலை. என்ன ஐயா, என்ன மட்டும் எவ்வளோ மட்டும் எடுக்காமல் இருக்கீங்க? இல்லை, நீ ரொம்ப பெருசாக இருக்க, ஸ்க்ரீனுக்கு பத்தாது, அதனால தான் வேண்டான்னு விட்டுட்டேன். அவ்வளோ பெருசு இருந்த அந்த பொண்ணு. சும்மா விளையாட்டாக சொன்னேன், ரொம்ப பெருசாக இருக்குது, ஸ்க்ரீனுக்கு பத்தாது. நானும் வந்து நின்னா அப்புறம் எங்கே இருக்கும்? தேவன் யாராக இருந்தாலும் தன்னுடைய வேலை செய்யும்போது, அரசு அலுவலகத்திலாம் முன்னால் ஆஃபீஸ் சைக்கிள்னு ஒன்று இருக்கும். கடைநிலை ஊழியர்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போகவோ, கடைக்கு போகவோ, இல்லை மற்ற ஏதாவது வாங்கிட்டு வர இன்னொரு இடத்துக்கு போகவோ, கடைநிலை அந்த சைக்கிள் ஒன்று இருக்கும், ஆஃபீஸ் சைக்கிள். இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா என்னுடைய சகோதரர்கள்லாம் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வச்சு ஓட்டி, அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டில் வச்சு ஓட்டி, அந்த கூடை பெருசாக ஒரு மாதிரி இருக்கும், ஃபைலெல்லாம் போட்டு எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி கூடையாக இருக்கும் பெருசாக. அப்போது ஒரு வேலையை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம், ஒரு நல்ல நிலைக்கு வர்றாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு காரு, அவங்களுக்கு டிரைவர், அவங்களுக்கு பங்களா, இப்படியோட உத்தியோகமெல்லாம் உண்டு. அப்போ ஆண்டவர் தன்னுடைய வேலையை ஒரு நபருக்கு கொடுப்பார் என்று சொன்னால் சும்மா கொடுக்க மாட்டார். அதற்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து, இதை வச்சு அந்த ஊழியத்தை செய், இதை வைத்து என்னுடைய ஊழியத்தை செய், நடத்து என்று தான் கொடுப்பார். அப்படி நமக்கு சிலவற்றை கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். தாமாகவே முன்வந்து ஊழியத்தை செய்வர்களும் உண்டு. அவர்களும் உண்மையாய் ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த ஊழியம் அங்கீகரிக்கப்படும். எல்லாம் ஒப்பு கொடுத்தல தான் இருக்குது. நாம் சரீரத்தை நேசிக்கிறதை காட்டிலும் வேத வசனத்தை அதிகமாக நேசிக்கணும். இந்த வேத வசனத்தை அதிகமாக நேசிக்கும்போது நம்முடைய சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டு. அந்த ஆரோக்கியம் உண்டு சத்தியத்தை கை கொள்ளும்போது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. விசுவாசம் இருக்குமானால் கோவில் திருவிழா கொண்டாடுகிறது போல கிறிஸ்துமஸுக்கு வீட்டுக்கு வீடு வரி வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புது வருடத்துக்காவது ஏதோ ஒரு இடத்துல சொன்னாங்க, 1 மாதம் தசமபாகத்தை கொடுத்துடணுமா. என்ன பண்ண போகிறாங்க? ஒருவேளை சாப்பாடு போடுவாங்க, ஏதாவது டெக்கரேஷனே அழகாக அந்த ஒரு நாளில் செய்கிறவங்க செய்யட்டு, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஜனங்களை துன்புறுத்தாதீர்கள், இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஏதோ சபையில் யாரோ கேட்கும்போது என்கிட்ட வந்து புலம்புறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. சபையில் எவ்வளோ பணம் இருக்குது, ஒருத்தர் சபை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கட்டுறேன்னு சொல்லி கட்டினா கட்ட முடியலை, அது அப்படியே எத்தனையோ வருஷமாக நிற்கிது.
இவங்க கொஞ்சம் கொடுத்து அதை கட்ட சொன்னால் கூட பரவாயில்ல, சொன்னால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க பல வருஷம், கொஞ்சம் கொடுத்து கட்டினா என்ன? ஊழியத்திற்கு வருகிற பணங்களை ஊழியத்திற்காக செலவழிக்கிறதற்கு பயப்படக்கூடாது. யூடியூப்பில் கேட்குற எந்த ஊழியக்காரராக இருந்தாலும், நீ உயர்த்தப்பட வேண்டுமானால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உங்களுடைய சந்ததி தழைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஊழியத்திற்கு வருகிற பணங்களை ஊழியங்களுக்கு செலவழிக்க பயப்படாதீர்கள். நம்முடைய ஊழியங்களுக்கும் செய்திருக்கோம், எத்தனையோ ஊழியங்களுக்கும் செய்திருக்கோம். கர்த்தர் அதன் பலனை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்து கொண்டு தான் இருக்கிறார். விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லையே, நம்மள எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? விசுவாசம் நம்மளே எத்தனை பேருக்கு இருக்குது? விசுவாசம் இருந்தால் நாம் அந்த விசுவாசத்தினால் நாம் பிழைப்போம். ஏசாயா 50 ரோமர் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனம். யூதன் என்றும் யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும், யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி திருமணம்னு வந்தால் ஜாதி வந்துடும், திருமணம்னு வந்தால் ஜாதி வந்துடும். வேலை பார்க்குற இடத்துல ஜாதி வரும், கிறிஸ்தவர்களுக்குள்ளும் ஜாதி வரும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அப்படி தான் வேதம் சொல்லுது. தேவன் பரிசுத்தமாக்கினவனை இன்னொரு மனிதன் கீழ்த்தரமாய் நினைப்பது பாவம். ஒரு மனுஷனை தேவன் தொட்டுட்டார்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருடைய நட்சத்திரமும் இயேசு கிறிஸ்துவின் நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம். அதனால் நாம் நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை, 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை. நாங்கள்லாம் எதுலேயுமே 4 நட்சத்திரம் பார்த்தது கிடையாது, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் விசுவாசம் இல்லையே, அவருடைய நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை, ஜோசியம் பார்க்க வேண்டியதில்லை. ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து அம்மி மிதித்து திருமணம் செய்து கொலை செய்யப்பட்ட குடும்பத்தினர் அந்த ஜாதகம் பார்த்த இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணும், இல்லை அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணும். நீ ஜாதகம் கணிச்சு நல்லா இருக்குன்னு தானே சொன்ன, ஏன் இந்த மகளை அவன் கொன்னான், நல்லா இருப்பாங்கன்னு தானே சொன்னேன். ஜாதக பொருத்தம் சரியாக இருக்குது, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். 2 பேரும் அடிச்சுட்டு ஏன் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க? அந்த ஜாதகம் எழுதி கொடுத்தணும் போய் கேட்குறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அதனால தான் இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஜாதகம் பார்த்து எத்தனை நல்லா இருக்குது, ஜாதகம் பார்க்காம எத்தனையோ நல்லா இருக்குது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய கிருபை எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் நல்லா இருக்கும். தேவன் வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல, முகத்தை பார்க்கிறவர் அல்ல. முகத்தை பார்த்து தான் பெண்ணு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுவாங்க. பொண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா பொண்ணு சிவப்பாக இருக்குன்னு அர்த்தம். முகத்தை பார்த்து தான் நல்லா இருக்குது. இல்லை கருப்பாக இருந்தால் லட்சணமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்போனா பொண்ணு கருப்பாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்குன்னு எதை பார்த்து சொல்லணும்? அழியாத அலங்கரிப்பு, அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள குணமே அலங்கரிப்பு. அது எத்தனை பேர்கிட்ட இருக்குது? 2 முகம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்பாக ஒரு முகம், திருமணத்துக்கு பின்பாக ஒரு முகம். ஏன்ட்ட ஒருத்தர் சொன்னாங்க, உங்களுக்கு 2 முகம், உங்கள் முகம் உங்களுக்கு 2 பக்கம் இருக்குன்னு. எனக்கு 2 பக்கம் இருக்கான். நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு 2 பக்கம் இருக்குது.
ஏன்னா நாணயத்துக்கு எப்போவுமே ரெண்டு பக்கம். நான் நாணயமாக இருக்கணும். நான் ஒரு நாணயம். நான் ரெண்டு பக்கம். ஒரு பக்கம் அரசாங்கத்தின் முத்திரை, இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. என்னுடைய நாணயம் தேவனுடைய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் அந்த நாணயத்தின் மதிப்பு, அது எவ்வளோ, 10 ரூபாயா, 5 ரூபாயா, 2 ரூபாயா. இன்னொரு பக்கம் அந்த நாணயத்தின் மதிப்பு, என்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம், ராஜமுத்திரை ஒரு பக்கம், நான் ஒரு நாணயம், எனக்கு 2 பக்கங்கள் உண்டு என்று தான் சொன்னேன். நான் சொன்னது தப்பு கிடையாது. நாணயத்துக்கு 2 பக்கம் உண்டு. நாம் ஒவ்வொருவரும் நாணயமாக இருப்போம். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த முத்திரையை பெற்றோர்களாக இருப்போம். நமக்கு அங்கே ஒரு மதிப்பு வேணும், மார்க் வேணும், ஒரு மார்க் வேணும். அப்போ தேவனுடைய பார்வையில் எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருக்கிறார். அப்படியானால் ஜனங்களுக்குள்ளே ஏன் ஏற்றத்தாழ்வு? பாத்திரங்களிலே வித்தியாசம் உண்டு. சில பாத்திரம் கனமாக இருக்கும், சில பானை கனத்துக்குரியவைகளாக இல்லாமல் இருக்கும். வெளியில் வச்சுருப்பாங்க பாத்திரம், வெளில வரும்போது கால்களை கழுவி கொண்டு உள்ளே போக. அதெல்லாம் எங்கள் காலத்தோடு முடிஞ்சு போச்சு. நல்ல பெரிய தவளை வச்சுருப்பாங்க, பித்தளை தவளை, பித்தளை சொம்பு ஒன்று. நான் 4வது படிக்கும்போது அந்த பழைய ஏதாவது கிடந்த கொண்டு போய் போட்டால் பேரிச்சம்பளம் தருவாங்க. பித்தளை சொம்பு. இந்த சொம்பு எடுத்து குப்பையில் புதைச்சி வச்சுட்டேன். வயலுக்கு போடுறதுக்கு குப்பை வச்சுருப்பாங்க, குப்பைக்குள்ளே கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டேன். புதைச்சி வச்சு நைட் படுத்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், எங்கம்மா அந்த சொம்பை காணாங்க. பிடிச்சிட்டாங்க. ஓஹோ காணுமா, அதை மட்டும் காணாமல் போகட்டும், நாளைக்கு ஒன்று என்ன பண்ணுற பாருங்கண்ணா. அதை எடுத்துக்கொண்டே அங்கேயே வச்சாச்சு. அந்த காலத்தில் இப்போ அதெல்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ளே வந்து எங்கே சுற்றலாம் அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அந்த காலத்தில் மஞ்சள் தடவி வாசல் தெளித்தா நான் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது அதில் கிருமி நாசினி, அதில் ஆன்டிபயோட்டிக்கு, இதுக்கு தான் வாசல் தெளிக்கிறது. மஞ்சள் தடவும் போது அதை தாண்டி போகும்போது அதுவும் கிருமி நாசினிக்கு தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, சாணி பவுடர் விற்கிது வெளியில், விலைக்கு வாங்கி அதை தெளிச்சுட்டு மஞ்சள் பெயிண்ட் அடித்து விட்டுறாங்க. என்னத்தை எதுக்கு செய்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியலை. அந்த காலத்தில் செஞ்சாங்கன்னா ஒன்றொன்றும் அர்த்தத்தோடு தான் செஞ்சாங்க. இன்றைக்கு அதெல்லாம் மூட பழக்கமாக மாறிப்போச்சு. ஆனால் என்றைக்கும் மாறாதது வேத சத்தியம். அன்னைக்கு என்ன சொல்லுச்சோ அதையே தான் இன்றைக்கும் சொல்லுது. அன்னைக்கு எப்படி கிரியை செய்தாரோ அதே போலத்தான் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்தே ஆபிரகாமோடு இருந்துட்டார். அந்த நாட்களே ஆபிரகாமோடு பேசி உலாவினார். யாத்திரையாகமத்தில் வனாந்தரத்தை கானான் பிரயாணத்தில் ஏராளமான அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்களை இன்றைக்கி எதையாவது பார்க்க முடியுது, அவசியமான செய்வார். அப்போ எல்லாமே மாறிட்டு வருது. என்றைக்கும் மாறாது வேத சத்தியம் ஒன்று. அவர் தான் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறாதவர். அவருக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஐஸ்வர்யம் என்பது என்ன? ஐஸ்வர்யம் என்பது மிதமிஞ்சி கிடக்கிறது மாத்திரம் ஐஸ்வர்யம் இல்லை. நமக்கு போதுமானது இருந்தால் அதுவே ஐஸ்வர்யம்தான். நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய குடும்பம் என்ன, நம்முடைய தேவைகள் என்ன, இவைகள் போதுமானவைகள் இருந்தால் இதுவே ஐஸ்வர்யம். மிதமிஞ்சி கிடக்கிறது என்று சொன்னால் அதை என்ன செய்யணும், அதை முறையாக செய்யணும், தகுதியானவர்களுக்கு செய்யணும். அந்த எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது, நிறைய பேருக்கு இல்லை. கர்த்தர் எல்லாருக்கும் ஐஸ்வர்ய சம்பன். யாருன்னா கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனனாக இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பனர் உண்மையாய் தம்மை. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஏசாயா 52 12
52. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல ஓடிப்போவதுமில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல் ஓடிப்போவதுமில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேல் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். தீவிரித்து புறப்படுகிறது, ஓடிப்போவது எல்லாம் பயந்து போய் செய்வது, பயந்து போய் செய்வது. ஒரு மனிதனுடைய சரீரத்தை பலகீனப்படுத்துகிறது, வியாதியை காட்டிலும் பயமே அதிகமாக பலகீனப்படுத்தும். பயத்திலேயே சாகிறவங்க இருக்காங்க. துடிப்பு அதிகமாக போய் நின்று போகும். தைரியமாக இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போகும். ஓடி போவது என்பது, தீவிரித்து புறப்படுவது என்பது பயத்தினால். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்படும்போது எகிப்தியர் அவர்களை தீவிரமாய் துரத்தி விட்டார்கள். ஏன்? பயம். இதுவரைக்கும் படாத பாடுபட்டாச்சு. இப்போ மூத்த எல்லாமே சங்காரமாயாச்சு, தலைச்சன்கள் எல்லாம் சங்காரமாயாச்சு. இனிமேலும் என்ன நடக்க போதோ தெரியவில்லை என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டதல்லாமல் துரத்தி விட்டார்கள், தீவிரமாய் விரட்டி விட்டார்கள். புறப்பட்டு வந்தவங்களுக்கு பயம் இல்லை, விரட்டி விட்டவங்களுக்கு தான் பயம். அப்போது கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேல் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். எப்போ? கர்த்தரை நம்மோடு வைத்திருக்கும்போது. கர்த்தரை நம்மோடு வைத்திருக்கிறது என்பது என்ன? வசனத்துக்கு பயந்து, வார்த்தைக்கு பயந்து, அதற்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்து கர்த்தரை நம் முன்னே வைத்திருப்பது. கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வைத்ததுக்கு பயப்படுவது. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராக இருப்பார். முன்னால் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும், பின்னால் இருக்கிறது தெரியாது. நடந்து போகும்போது திரும்பி பார்த்தா தெரியும். இந்த இடத்துல பிறகே காப்பார் என்று சொன்னால் பின்னால் என்னவென்று சொன்னால் மறைமுகமாய் நமக்கு தீங்கு செய்கிறவர்கள். மறைமுகமாய் நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் தீங்கு அனுபவிப்பாங்க. ஏன்னா கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கபடினால் தீமை நம்மை அணுகாதபடிக்கு அவர் பாதுகாத்து கொள்வார். தீங்கு செய்கிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டியதில்லை. அவர் தண்டித்தா தண்டிக்கட்டும், இல்லை என்றால் பரவாயில்லை. எல்லாரும் நன்றாக இருப்பது தான் ஆரோக்கியம், நல்லது. அப்போ நமக்கு முன்னால் போவார், கர்த்தர் நமக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். என்ன செய்வனையாக இருந்தாலும், எந்த பிசாசின் கிரியாக இருந்தாலும், நமக்கு விரோதமாய் போடப்படுகிற எந்த திட்டமாக இருந்தாலும் தேவன் அதை முறியடிப்பார். ஆரம்ப நாளில் இங்கே வந்த ஆரம்பத்தில் வெள்ளை ஸ்கூட்டர் வச்சுருந்த விஜய் சூப்பர் ஸ்கூட்டர். அப்போ அங்கே சேவியர் காலனிலேருந்து வருவோம், போய் ஜெபம் பண்ணி எங்கேயாவது போகும்போது ஸ்கூட்டர் அங்கே வச்சுருப்பேன். அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். யாரோ தெரியல, 4 பேர் எத்தனை பேரோ தெரியல, வெள்ளை ஸ்கூட்டர் அடையாளம் சொல்லி வச்சுருந்துருக்காங்க, வந்தால் அடிக்கிறதுக்கு. என்னாச்சுன்னு தெரில, அன்றைக்கி தற்செயலாக ஸ்கூட்டர் என்னாச்சுன்னு தெரில. வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். வரேன், அவங்களாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க, நான் தான் தெரில. அவங்களுக்கு அடையாளம் என்னென்னா ஸ்கூட்டர் தான், வெள்ளை ஸ்கூட்டர் தான் அடையாளம். தேவன் எப்படி பாதுகாப்பார்? அவர் எப்படி வேண்டுமானாலும் பாதுகாப்பார். இதுபோல் அடையாளத்தை மாற்றுவார். இல்லை திடீர்னு புறப்பட்டு வரும்போது இந்த பக்கமாக ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கமாக, அந்த பக்கமாக ஒரு வேலையை வச்சு அப்படி போக வச்சிருவார். கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஏதாயிலும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய நடத்துதல் எதுவாக இருந்தாலும் அவருடைய நடத்துதலில் ஏதாயிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தங்கள் சில நாள் வெளியில் தெரிய வரும், சில நாள் தெரிய வராது. எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நமக்கு தெரிந்து சில, தெரியாத சில.
பிறகாலே காக்கிறவர். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற அந்த ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணுகிறவர், அதை மழுங்களாக போக பண்ணுகிறவர். இதான் கர்த்தர் நமக்கு பிறகாலே காக்கிறவர். நம்மை பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார், பிறகே நம்மை காக்கிறவராயிருக்கிறார். மறைமுகமாய் செய்யப்படுகிற திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு போகும். கிறிஸ்தவர்கள் செய்வினைகளை குறித்து, சூனியங்களை குறித்து, பிசாசுகளை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு மந்திரவாதி சவால் விடுறான்னா போய் அங்கே போய் சவால் விட்டு பார்க்கலாமான்னு போய் நிற்க வேண்டியதில்லை. அப்படி அவசியம் கிடையாது. நீ செய்கிறபடி ஆண்டு என்னோடு இருக்கார், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்கணும். நேருக்கு நேராக போய் சவால் விட வேண்டியதில்லை. அப்போ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நாம் இருக்கணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாகவே ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்கிறாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாலே போதும், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னாலே போதும். என்ன சொல்கிறாரு? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிச்சயமாகவே உறுதி, இவ்வளவு உறுதியாய் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆபிரகாம் தேவனோடு எவ்வளவு நெருங்கி இருந்திருப்பான், எவ்வளவு நெருங்கி இருந்திருப்பான். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொன்னாலே போதும். எலியாவுக்கு என்ன சொன்னார்? கேரி தாற்றங்களில் போய் ஒளிஞ்சிக்கோ, உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டேன், நிச்சயமாகவே உன்னை போஷிப்பேன் என்று சொல்லலை. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் சும்மா சொல்லலை, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உலகத்தில் முக்காவாசி ஆபிரகாமுடைய சந்ததி தான். கிறிஸ்தவ நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் எல்லாமே ஆபிரகாமின் சந்ததி தான். ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசா, யாக்கோபு, அவனுக்கு பின் வந்த சந்ததி எல்லாமே சந்ததி தான். பெருகவே பெருக பண்ணி அவன் ஒருவனாக இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. 100 வயசில் ஒரு குமாரனை பெற்றான், அவனை கொண்டு அவ்வளவாய் பெருக பண்ணினான். முந்தின வசம் பாருங்க. தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக உன்னை ஆஸ்வதிப்பேன். உனக்கு ஆணையிட்டு கொடுக்கிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஆணையிட்டு கொடு, ஆணையிட்டு கொடுக்கிறேன் எல்லாம் பழைய நாட்டில் உண்டு, ஆணையிட்டு கொடுப்பது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாராம்? எனக்கு மேலே ஒருத்தரும் கிடையாது, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை, தமது பேரிலே ஆணையிட்டு கொடுத்தாராம். ஆபிரகாம் என்ன செய்தாலும் அது வாய்க்கப்படும். எங்கே போனாலும் ஆண்டவர் தேவன் ஆபிரகாமோடு இருந்தார், இருந்துதான் வழி நடத்தினார். ஒரு உறுதியாய் சொன்னார். நாம் தேவனிடத்தில் எந்தளவு நியமித்திருக்கோம். ஆபிரகாம் கிடைச்ச வாக்குத்தத்தம் வேணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். வேதத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டுமென்று எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அந்தந்த நபர்கள் என்ன செய்தார்கள்? நாம் அதை செய்து அதன்படி வாழ்ந்தால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். பட்டங்களை போட்டுக்கொள்ள எல்லாருக்கும் விருப்பம்தான். அப்போஸ்தலர் என்றோ தீர்க்கதரிசி என்றோ ஏதோ எத்தனையோ விதமான பட்டங்களெல்லாம் போட்டுக்கொள்கிறார். எல்லாருக்கும் ஆசை தான். அந்த பிரகாரமான வாழ்க்கை வாழும்போது, அந்த பிரகாரமாக ஜீவித்தால் அந்த ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அந்த அழைப்பு நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த வாஞ்சை நமக்குள்ளே அதிகமாய் வரும். 42 சங்கீதம் 1 வசனம். நாற்பத்தி ஒரு.
சங்கீதக்காரன் சொல்கிறது என்ன, தாவீது என்ன சொல்கிறான்னா, மான் இறைச்சலை மேய்ச்சலை மேய்ந்தவுடன் அந்த தண்ணீருக்காக எவ்வளோ பிரயாசமாக ஓடும். அந்த காணல் நீரை பார்த்தா ஓடுமா, அங்கே போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது, அங்கேருந்து பார்த்தா தெரியும் ஓடும். அவ்வளோ வாஞ்சையாக ஓடும். ஏன்னா மேய்ச்சல் மேய்ந்த உடனே அது தண்ணீரை அவ்வளோ வாஞ்சிக்கும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தாவீதுக்கு தேவன் மேல் எப்படிப்பட்ட வாஞ்சை இருந்தது. அப்படிப்பட்ட வாஞ்சை இருந்ததுனால தேவன் தாவீதோடு இருந்தார், தாவீதின் மேல் கவனம் வைத்தார். அவன் ஒரு ஆசாரியனும் அல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, ஆனால் அவன் சில விஷயங்களை சொல்லி வச்சான். சங்கீதத்தில் நடக்க போகிற சில விஷயங்களெல்லாம் சொல்லி வைத்தான். அப்போ அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கிடவுது. தேவன் தாவீதோடு பேசினார். அவன் ஆசாரியன் அல்ல, ராஜரீக அபிஷேகம் பெற்றவன். அவன் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றவன் கிடையாது, பிரதான ஆசாரியனுக்கு அபிஷேகத்தை பெற்றவன் கிடையாது. ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். எல்லா இக்கட்டுகளிலுமிருந்து அவனை காப்பாற்றினார். அவன் ராஜாவாகிறதுக்கு முன்பதாகவே பயங்கரமான மரண பள்ளத்தாக்கிலிருந்து அவனை காப்பாற்றினார். அதுக்கு என்ன காரணம்னா, தாவீதுனுடைய வாஞ்சை. தாவீது கர்த்தர் மேலே, தாவீதுனுடைய ஆத்மா அவ்வளவு வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்கிறேன். வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்னால், ஒரு ஆபத்தில் இருக்கும், கொடிய இக்கட்டில் இருக்கும், கொடிய மிருகம், தப்பிக்க வழியே இல்லை, எப்படி கத்துவோம். ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தி, அந்த போராட்டம் அது மணிப்பூர் பக்கம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனை உள்ள அந்த நேரத்தில் நம்ம 2-3 பேர் சேர்ந்து ஒரு வாலிப பிள்ளையை தூக்குறாங்க. எதுக்குடா தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன். தூக்குறான் மேலே பார்த்தா தூக்கு கை தொங்குது. பாஷையில் மாட்டிக்கன்னு சொல்கிறான் போல இருக்குது. தமிழ் தெரிஞ்சவன்னு என்னன்னு தெரியல, மாட்டிக்க காது கேட்டுச்சு. தூக்குறான். ஒரு குறிப்பிட்ட அயல் இப்போ எடுத்து அந்த கைத்து கிட்ட போனோன்னே அந்த பொண்ணு ஒரு அலறிச்சு பாருங்க. அதுக்கு மேலே அதை பார்க்க முடியல, அதை ஆஃப் பண்ணி அதை அழிச்சிட்டேன். ஏன்னா எல்லாம் எதிரியை தொங்க விட்டுருப்பான். அப்போ அந்த பெண்ணுடைய நிலை எப்படி இருந்திருக்கும், அதனுடைய கதறல் எப்படியா இருந்திருக்கும். வாலிப பிள்ளை, 22-25 வயசு தான் மதிக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். தூக்கில் தொங்க விட. அப்போ கதறிச்சு. அந்த கதறல், அந்த மனம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். தேவனை நோக்கி ஆத்மா வாஞ்சித்து கதறுது என்று சொல்லும்போது, அந்த தாவீது இருந்த இக்கட்டு, அவனுடைய சூழ்நிலை எல்லாவற்றிலும் அவன் எப்படி ஜெபம் பண்ணினான். கிறிஸ்துவ தேடுறதே இல்லை. அவங்க சொல்கிறாங்க ஆண்டவர் கண்ணு இல்லை, ஆண்டவரே இல்லை. அவங்களுக்கும் ஆண்டவர் சம்மந்தமே கிடையாது. ஒரு நாள் கூட ஆராணி வந்தது கிடையாது. அவங்க ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் கண் இல்லை. அப்போ வாஞ்சித்து கதறுவது என்று சொன்னால் என்ன? குழந்தை ஷெட்டுக்குள்ளே தீ பிடிச்சி ஷெட்டு எரியுது, குழந்தை உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த தாய் என்னமாய் கதறிக்கொண்டு அதை ஓடி எடுத்துக்கொண்டு வருகிறது. அந்த நேரத்தில் அதனுடைய வாஞ்சி எப்படி, அந்த கதறல் மனப்போக்கு எப்படி இருந்திருக்கும். தேவனை நோக்கி உள்ளபூர்வமாய் கதறணும். நம்முடைய பிரச்சனையை சொல்ல வேண்டியவர்களெல்லாம் சொல்லிடணும். நம்ம ஜெபம் பண்ணணும். அது தேவையாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி. பிரச்சனை என்று சொன்னால் நம்மளா அதை பெருசு பண்ணாதான் பிரச்சனை. சும்மாட்டும் அது ஒன்றும் இல்லை தான், நாம் அதை சீரியஸ் பண்ணாதான்.
ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க நிலைக்கு ஏற்றபடி ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யும். அதை பிரச்சனையை பெருசு பண்ணாமல் இருந்தால் நாம் நிம்மதியாக இருக்கலாம், சமாதானம் இருக்கலாம். தாவீதை போல வாஞ்சித்து கதற வேண்டும். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவ அனுக்கிரகம் பெற்று ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தேவ அனுக்கிரகம், தேவ கிருபையை பெறாமல் சுவிசேஷத்தை சொல்லும்போது அது அங்கே கிரியை செய்யாது. தேவ கிருபையை பெற்று அந்த சுவிசேஷத்தை நாம் அறிவித்தால் எதிர்க்கிறவர்களும் சில காலங்களுக்கு கழித்து ரட்சிக்கப்படுவாங்க. எவ்வளோ சாட்சி கேட்டிருக்கோம். ட்ராக்ஸை வாங்கி கசக்கி போட்டேன் அப்படின்னு ரட்சிக்கப்பட்டவங்க சாட்சி சொல்லும்போது, ஒரு காலத்தில் ட்ராக்ஸ் வாங்கி கசக்கி போட்டேன், இவர்கள் தேவ கிருபையை பெற்று அந்த ட்ராக்ஸை கொடுத்துருக்காங்க. பைபிளை கிழிச்செறிஞ்சேன், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பைபிளை கிழித்தெறிந்தேன்னு சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த பைபிளை கொண்டு போனவர்கள் தேவ கிருபையை பெற்று போயிருக்கிறார்கள். தேவ கிருபையை பெற்று சுவிசேஷத்தை சொல்லும்போது இப்போல்லாம் போய் சொல்லுறது கடினமான விஷயம். அந்த காலத்தில் பொழுதுபோக்காக போவாங்க. நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது என்னென்ன தெரியாமல் போவோம். பாஸ்ட்டு போவோம், ஒரு கூட்டம் போவாங்க, என்னென்ன தெரியாமல் கூட போவோம். அவர் பாட்டு வெயில்னு சத்தம் போட்டிருப்பார், கூட சேர்ந்து வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். அப்போல்லாம் தெரியாது, சின்ன வயசில் தெரியாது. தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது ஆத்ம பாரத்தோடு தேவ கிருபையை பெற்றவர்களாய் சொல்லும்போது தான் அங்கே கிரியை செய்யும். கடமைக்காக சொல்லக்கூடாது, நான் ஒரு பெரியாள் அப்படின்னு நினச்சி அங்கே சொல்லக்கூடாது. எப்படியாயிலும் இந்த வசனங்கள் வார்த்தைகள் அவருடைய இருதயங்களிலே கிரியை செய்யணும் என்ற பாரத்தோடு அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்லி முடித்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனை முழுவதுமாய் விசுவாசித்தால் ஆத்தும பாரம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த விசுவாசமே நம்மை வாழ வைக்கும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையினால் மனிதன் எப்படி பிழைப்பான்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால். விசுவாசத்தினால் நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். அநேகருக்கு விசுவாசம் இல்லை. நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரை பின்பற்றுவோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை வாழ வைப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளில் உம்முடைய கிருபைகளை சூழ்ந்து எங்கள் மத்தியில் அசைவாடி ஆட்கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. சொல்லப்பட்ட வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் உம்முடையது. அது ஜீவனுள்ளது, வல்லமையுள்ளது ராஜா. ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கிரியை செய்யட்டும். ஒவ்வொருவரும் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் கிருபை செய்வீராக. வேத வசனங்களை வாசிக்கிற நேரங்களிலே அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமாய், ஞானத்தை ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை கடந்து வருவதாக. சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள், வேதனைகள், பாவ சாபங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவதாக. சமாதான தேவனே ஒவ்வொரு இருதயங்களிலே குடும்பங்களிலே குடிகொண்டு ஆளுகை யாவரும் முடிவுந்த சாட்சியாய் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. துதி கன மகிமையுமக்கே செலுத்துகிறப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, உடல்நிலை முடியாதபடிக்கு ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிற மருதையின் ஐயாவுக்காக நம்முடைய சமூகத்தில் வருவோம். இருக்கிற இடத்திலே நம்முடைய வல்லமை கடந்து செல்வதாக. அவருடைய பலவீனங்கள் நீங்கி போகட்டும். அந்த நுரையீரல்கள் எல்லாம் நம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. மூச்சு திணறல் நீங்கி போக, சுவாச குழாயில் விரிவடைய, சுகம் விடுதலை உண்டாவதாக.
சுகத்தோடு பலத்தோடு காண கிருபைச்சு நல்ல சாட்சி கேள்வி உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.